பங்களாதேஷ்ல வந்து குழப்பத்துக்கு மேல குழப்பம், அடிக்கு மேல அடி நடந்துகிட்டே தான் இருக்கும் போல இருக்கு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்ன அப்டின்னா, மியான்மர்ல அந்த அரக்கன் ஆர்மின்னு இருக்காங்க. அங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேப்ல பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து வெஸ்ட் அதே சவுத் வெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் அதோட பார்டர். அந்த ஏரியா ஃபுல்லா அவங்க கையில புடிச்சுட்டாங்க. இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த பங்களாதேஷ் வந்து இந்தியாவ தவிர்த்துட்டு பாகிஸ்தான்லேருந்து நேரடியாக நாங்க வர்த்தகம்லாம் செய்வோம். எங்க ஷிப் எங்ககிட்டயே வரும், போகும்லாம் பெருமையா அப்ப எல்லாம் ரொம்ப இதுவா பேசிக்கிட்டு இருந்தாங்க, செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அதன்படி நெறைய ட்ரேடு ஷிப்லாம் வந்துச்சு. அதாவது கார்கோ ஷிப்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அரக்கன் ஆர்மி ஒரு 50 போட் கார்கோகளுக்கு ஏத்தி கரைக்கு கொண்டு போய் செல்ல அந்த போட். அத தவிர ஒரு 3 மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள், கார்கோ ஷிப் எல்லாத்தையும் புடிச்சு பிணை மாரி புடிச்சு வச்சுட்டாங்க. ஜனவரி 20ஆம் தேதி வாக்குல இது நடந்திருக்கு. இப்ப கிட்டத்தட்ட இன்னும் 4, 5 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு சொல்யூஷனும் வரல அப்படிங்கிறது தகவல். சரி இது என்ன பண்ணிருக்காங்க? எப்படி புடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெக்னாஃப் அப்படிங்கிற ஒரு போர்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காக்ஸ் பஜார், சிட்டகாங் இந்த மாரி ஏரியாக்கு பக்கத்துல வந்து ஒரு முகத்வாரம் மாரி ஒரு ரிவர்ன்னு அதாவது நாஃப் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு. அந்த நாஃப் ரிவர்ல இருக்கிற ஒரு முகத்வாரத்துல இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் தான் இந்த டெக்னாஃப் அப்படிங்கிறது. இந்த டெக்னாஃப்க்கு தான் வந்து கப்பல்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அங்கேருந்து சரக்குகள எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கப்பல் அது வழியா திரும்பி போகும். அந்த சரக்குகள வந்து காக்ஸ் பஜார், அப்புறம் சிட்டகாங் ஏரியா இந்த எல்லா இடத்துலயும் அவங்க பரவலா விநியோகம் செய்யறது எல்லாம் நடக்கும். இந்த டெக்னாஃப் போர்ட் இருக்குங்க இல்லைங்களா? அதுக்கு போகறதுக்கு பே ஆஃப் பெங்கால்ல வரும்போது, நீங்க என்ன பண்ணணும்னா, அது வந்து பங்களாதேஷினுடைய கிழக்கு பக்கமா இருக்கு. அதே இத ஒட்டி இருக்கு. மயன்மார ஒட்டி தான் இருக்கு அது. அந்த பார்டர ஒட்டி தான் இருக்கு. ஸோ இங்கே வரணும் அப்டின்னா, நீங்க என்ன செய்ய முடியும் அப்டின்னா, ஒண்ணு வந்து நீங்க வந்து பே ஆஃப் பெங்கால்ல வரும்போது, இந்த செயின்ட் மார்ட்டின் ஐலேண்ட்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பங்களாதேஷ்லேருந்து அதுக்கு ஒரு 8, 10 கிலோமீட்டர். ஆனா, மியான்மர்லேருந்து 5, 6 கிலோமீட்டர் தான். ஆக அந்த கேப் வழியா அந்த டெக்னாஃப் போர்ட்டுக்கு போகணும். அந்த மாதிரி போகும்போது, இந்த நாஃப் ரிவர் அந்த முகத்வாரங்கள்லாம் இந்த மியான்மர் கிட்ட புடிச்சு வச்சிருக்காங்க. யாரு? அரக்கன் ஆர்மி அத புடிச்சு வச்சிருக்காங்க. சரி, இந்த அரக்கன் ஆர்மி இது வந்து அது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு சாதகமா இருக்கு. எப்படி சாதகமா இருக்குன்னா, இப்ப சமீபத்துல இந்த ரக்கைன் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நகரமான மவுண்ட் துவா அப்படிங்கிற இடத்த அரக்கன் ஆர்மி கம்ப்ளீட்டா புடிச்சிட்டாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது மியான்மர்ல ஜுன்தா ஆட்சியை எதிர்த்து அது வந்து ராணுவ ஆட்சி. அதை எதிர்த்து பல புரட்சி போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல பல குழுக்கள் இருக்கு. அதுல முக்கியமான குழுவா கருதப்படுவது இந்த அரக்கன் ஆர்மி. அவங்க ஏற்கனவே ஆர்மி கிட்ட இருந்து பல ஏரியாக்களை கையகப்படுத்தி எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்த அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆர்மி எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மங்துவாவும் கையில எடுத்துட்டாங்க உடனே, கிட்டத்தட்ட ஒரு 270ல இருந்து 300 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அந்த கடல் ஓர பகுதிகள் மத்த ஏரியா எல்லாமே இப்ப இந்த அரக்கன் ஆர்மி கையில ஸ்ட்ராங்கா அவங்க கையில வந்துருச்சு. சோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது ஃபுல்லும் அவங்க தான் கண்காணிப்பு. அவங்க தான் அந்த இடத்துல இருக்கிறது ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஆக இந்த ஷிப் எல்லாம் அந்த வரும்போது கார்கோ ஷிப்போ இல்ல போட்டோ ஏதோ வரும்போது என்ன செய்யணும்னா, நீங்க அந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டுக்கும் மியான்மரினுடைய நடுவுல இருக்கிற கேப்ல வழியா போறதுக்கு இந்த அரக்கன் ஆர்மி கிட்ட நீங்க அதாவது மியான்மர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இப்ப அது அரக்கன் ஆர்மி கிட்ட இருக்கிறதுனால அவங்க கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கியாகணும். அவங்க என்ன சொல்றாங்க, வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாஃப்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இவங்க கப்பல் எல்லாம் புடிச்சு வச்சு நாங்க எல்லாத்தையும் தரவை இன்ஸ்பெக்ட் பண்ணாம விட மாட்டோம். பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். எல்லாம் தரவை செக் பண்ணிட்டு தான் பர்மிஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்ஷன் செய்யறாங்கிற பேர் வழியில எல்லாத்தையும் புடிச்சு கைதி மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஷிப்பை கான்பிஸ்கேட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி கார்கோ ஷிப் எல்லாம் புடிச்சிட்டு அதை திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எதனால கொடுக்க மாட்டேங்கிறத பார்க்கலாம் நம்ம. இத்தஷ்மல் ஹக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரேடர் அவரு. ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர். அவர் வந்து ஒரு ஜெனரல் செக்ரட்டரி. அவர் எதுல அப்படின்னா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டு ஏஜென்ட்னு இருப்பாங்க. கப்பல் போக்குவரத்து அந்த சரக்கு கப்பல்கள்லாம் அந்த கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதனுடைய வந்து பிரசிடென்ட் இவர். அவர் என்ன சொல்றாரு, ஆமா இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பல நாட்களா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, இது இன்னைக்கு நேத்தைக்கு இல்லங்க. டிசம்பர் முதல் வாரத்துல இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு. எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு. இது ஆனா அரசாங்கம் தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வார்த்தையை சொல்லி வச்சிருக்காரு. இதை தவிர பல பேர் வந்து இந்த ட்ரேடர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஷவுகத் அலின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஒமர் ஃபரூக்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 40 கோடில இருந்து 60 கோடி வரைக்குமான
பொருட்கள், அதாவது இது வந்து பங்களாதேஷனுடைய கரன்சியான டாக்கா அப்படிங்கிறது, அந்த கரன்சி படி நாங்க நஷ்டம் ஆயிருக்கு, இதுவே இந்த பொருட்கள்லாம் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதாங்கன்னு தெரியல. அதுல வந்து முக்கியமான எந்தெந்த மாதிரி பொருட்களை எல்லாம் ஃபுட் ஆர்டிகல் தான், அந்த ட்ரைடு ஃபிஷ், பிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் பீட்டல் நட்டுங்கிறாங்க, பல விதமான பொருட்கள் எல்லாமே வந்து உணவுப் பொருட்கள் இது சார்ந்தது தான். அது எல்லாமே இந்நேரம் வீணாவும் போயிருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியல, இது பொருள் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. 40ல இருந்து 60 கோடி பங்களாதேஷி டாக்கா கரன்சி எங்களுக்கு நஷ்டம். இத்தனைக்கும் நாங்க வந்து இதை வாங்குறதுக்காக டாலர்ல பேமெண்ட் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, காக் பசார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னுடைய தலைவர் அபு மர்ஷாத் அப்படிங்கிறவர், அவரும் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகப்பெரிய துன்பங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட் நடத்தாதான் உண்டு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரக்கன் ஆர்மி வந்து முதல்ல ஒண்ணுமே கேட்கலையாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு ட்ரேடுல நீங்க செய்யற வியாபாரத்துல எவ்வளவு லாபம் வருதோ அதுல ஒரு பகுதி நாங்க கேட்கிற பகுதி எங்களுக்கு கொடுக்கணும், அப்பனா நாங்க இந்த கார்கோ ஷிப் இந்த போட் எல்லாம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இல்லனா நீங்க இந்த வழியா போறது வரதுக்குலாம் எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. டைரக்டா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷன் மணி, இங்க வந்து இங்க மாமூலுன்றாங்களா அந்த மாதிரி தான் அது படுது. இப்ப அந்த மாதிரி எங்களுக்கு நீங்க கொடுத்தா தான் இந்த வழியா ஷிப் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு மிரட்டல். எதனால அவங்க செய்யறாங்கன்னா, அரக்கன் ஆர்மி வந்து அந்த தாங்க பிடிச்ச ஏரியா, அதுக்கப்புறம் இன்னுமே மேல பிடிக்கக்கூடிய கையகப்படுத்தக்கூடிய ஏரியா எல்லாத்தையும் சேர்த்து தனக்கு ஒரு தனி ஸ்டேட், அதாவது நாடு மாதிரி நாங்க வச்சுக்கணும். அப்ப வருமானம் வேணும். இந்த மாதிரி இப்போ டாக்ஸ் போட்டா தான் வரும். இத டாக்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் கிடையாது அது. அதனால இத புரொடெக்ஷன் மணின்னு சொல்லலாம், இல்ல லாபத்துல பங்குன்னு சொல்லலாம், இல்ல கமிஷன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு பணம் கொடுத்தா தான் அவங்களுக்கு பணம் வேணும். மிக மிக அதிக அளவிலான தேவை அந்த பணம் அவங்களுக்கு. அதனால அது மாதிரி இருக்கு. சரி, இந்த எல்லா லீடர்ஸுமே, இந்த ட்ரேடு லீடர்ஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னுடைய அபு மஷாத், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷ் அரசும் மியான்மர் அரசும் உட்கார்ந்து இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாரு, கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அரசும் செய்யணும்னா எந்த அரசு செய்யறது? பங்களாதேஷ்ல தடி எடுத்தவன் தண்டல்காரன். அதை மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 4 குழு போராடிக்கிட்டு இருக்காங்க மியான்மர்ல. ஜுந்தா அரசுக்கு வந்து எந்த பேச்சுவார்த்தை யாரோட நடத்துறது? எல்லா இடத்துலயுமே 4 பவர் சென்டர் இருக்கு. பங்களாதேஷ்ல ஒரு 4 பவர் சென்டர் இருக்கு, மியான்மர்ல ஒரு 4 பவர் சென்டர். யாரு யாரோட பேசணும்? இப்ப ஒரு இங்க இருக்கிற பங்களாதேஷ்ல ஒரு பவர் சென்டர், மியான்மர்ல இருக்கிற ஒரு பவர் சென்டர், 2 பேரும் அக்ரி போட்டு தீர்வு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க மத்தவங்க ஒத்துக்க போறாங்களா என்ன? மத்த குழுக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். இது இப்போதைக்கு தீராத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இது பார்க்கப்படுது. இதே மாதிரி தான் இப்ப என்ன ஆகுது நீங்க பாருங்களேன். அரேபியன் சீல ஆப்பிரிக்க நாடு இருந்த சொமாலி பைரட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் சரக்கு கப்பல்லாம் பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு எங்களுக்கு பணம் கொடுங்க அப்பதான் விடுவிப்போம். அங்க ஆனா என்ன பண்ணோம், இந்தியா தான் இந்த ப்ளூட்டோ இந்த மாதிரி நிறைய கப்பல்கள் நம்ம பல வீடியோல பார்த்திருக்கோம். உடனே ஐஎன்எஸ் சென்னை, ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம், இது ஐஎன்எஸ் கொச்சின், நிறைய கப்பல்கள் உடனே கோஸ்ட் கார்டு மாதிரி அவங்க போய் போர்க்கப்பல்கள் போய் அவங்க எல்லாரையும் விடுவிச்சு எல்லா விதமான அதாவது மிக மிக சுமூகமான ஒரு தீர்வு கொண்டு வந்து சேர்த்தாங்க இங்க. இங்க ஆனா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அங்க இந்தியா இந்த மாதிரி முன்னெடுப்பு செஞ்சது, மத்த நாடுகளுக்கும் சொன்னோம். அவங்க சைனா ஒரு வார்த்தை கூட பேசல, சும்மா ஒதுங்கி போனாங்க, பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம அந்த வீடியோல எல்லாம் பார்த்தோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மௌனம். இப்ப நான் கடைபிடிக்கிறது தான். பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன், பண்ணுப்பா, இதான் நம்ம நாட்டுக்கு எதிராக இருந்தல்ல, என்ன நடக்குதோன்னு பார்த்துக்கிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா இப்ப வந்து இந்த பதிவிட்டு இருக்கும் போதே ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி வந்தது வந்து என்னன்னா, டெக்னாஃப் போர்ட்டினுடைய பிரசிடென்ட், இன்லேண்ட் போர்ட் அப்படின்வாங்க, அந்த போர்ட்டினுடைய தலைவர் வந்து பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் வந்து யுனைடெட் லேண்ட் போர்ட் ஆஃப் டெக்னாஃப், அந்த அதோடைய தலைவர் ஜாசிம் உதீன் அப்படிங்கிறவர் வந்து, அவர் தான் வந்து இது ஜெனரல் மேனேஜர் அந்த போர்ட்டுக்கு. அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, ஏதோ ஒரு டீல் நடந்திருக்கு போல இருக்கு, 2 ஷிப்பு வந்தாச்சு, 2 கார்கோ ஷிப்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மியான்மர் அரக்கன் ஆர்மி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ பங்களாதேஷ் வந்து ஒரு தீராத பிரச்சனை தான். அவங்களால அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்க எடுத்து என்னெல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அது பாருங்க. ஆக்சுவலா அவங்க இந்தியாவுக்கு எகென்ஸ்டா செய்யணும்னு தான் செஞ்சாங்க. தலை என்ன மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க, அது அவங்க தலையிலேயே விடிஞ்சிருக்குது. ஸோ இது வந்து ஒரு தீராத பிரச்சனை. நம்ம சில விஷயங்களை பார்த்துருக்கோம். உங்க கருத்துக்களை பதிவிடவும், சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுதான் நீங்க எனக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு. நன்றி, வணக்கம்.